அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 184. சரிங்களா? நம்ம நேற்றுக்கு எடுத்தது 2 தான், 124 174. இதோட நம்ம நேற்று கெஸ்ஸிங்கே முடிச்சிட்டோம். ஆள் போட பொறுத்தவரைக்கும் 1 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம எடுத்த கணிப்பு. ஆள் போர்டில் 1 4 டேரெக்டாக பாஸ் ஆனிச்சு. 184 ரிசல்ட்டு. ஆனால் நம்ம எடுத்தது 174. இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது இன்றைக்கி எப்படி கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். இதே மாதிரி தினசரி கணிப்புகள் எப்படி எடுக்கிறது, என்ன ஏது, எல்லாத்துக்குமே நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கெஸ்ஸிங் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறையா இல்லாமல் ஒரு 2 செட்லேயே நம்ம தொடர்ச்சியாக கணிப்புகளை பார்த்துட்டு தான் வரும். அதில் ஒரு சில நாட்களில் ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது கூட்டல் பெருக்கல் முறையாக வருது. ஒரு சில நாள் அப்படியே பவர் நம்பர்லேயே வந்துட்டுருக்கு. அப்படிங்கும்போது ஒரு நாளும் ஒரு மாதிரி மாறிட்டு தான் இருக்குது. அதனால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணல, நான் திரும்ப சொல்கிறேன், ஜாயின் பண்ணி வைங்க. அதாவது இந்த பேட்டர்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டி போர்டும் பி போர்டும் மட்டும், டிபி இந்த 2 போர்டும் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதாவது டி போர்டும் பி போர்டும், ஏசி அது நம்மளுக்கு சொல்லவே வேணாம், இந்த 2-3 நாட்களாகவே வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த டி போர்டும் பி போர்டுங்கிறது எதனால் மிஸ் ஆகுது, எதனால் நம்ம கணிப்பு கெஸ்ஸிங் பண்ணும்போது அதில் வரலை அப்படிங்கிறதையும் நான் ஆராய்ச்சி அதை ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை முழுமையாக ஒரு டிஏபிசி அப்படிங்கிற மாதிரி இந்த 4Dயில் முழுமையாக வரணும்னா அது எந்த மாதிரி ஃபார்முலா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ பி போர்டு ஒரு சில நாட்களில் நம்ம கணக்கில் வருது, ஒரு சில நாட்களில் மிஸ் ஆகுது. ஸோ அந்த டிபி இந்த 2 போர்டையும் ஓரளவு ஃபைனல் பண்ணோன்னா அந்த 4D அப்படிங்கிறது முழுமையாகவே நம்ம கெஸ்ஸிங்கில் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சரிங்களா? அதனால் அதை ட்ரை பண்ணுவோம். அதை நம்ம மெம்பர்ஷிப்பில் அப்டேட் பண்ணுவோம். அதனால தான் வெயிட்டிங்கில் இருக்கேன் நான். அதனால் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு கணிப்புகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ நம்ம காமனாகவே பார்க்குறது ஒன்று தான். நம்மளுக்கு போர்டு வைஸ் இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு எல்லாமே இப்படி சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா 794. இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டும்பாங்க. நம்ம அப்படியே கிடையாது, இது அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறோம். எப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடைசியில் இருக்கிறது தான் ஏ, இதுதான் பி, இதுதான் சி. இதை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். இதை வர்றதை அப்படியே ஜிக்ஸாக அப்படியே பேட்டர்னை மாற்றிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஸ்பெசிஃபைடாக நம்ம எடுக்கிற பேட்டர்ன். சரி, ஓகே. இப்போ பவர் சார்ட் படி வருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு. அதாவது 6454 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஏ போர்டு. ஓகேவா? இது ஏ போர்டு பார்க்குறோம். 6க்கு 4, 4க்கு 5, 5க்கு 4. சரிங்களா? 4க்கு 1. ஓகேவா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறது தான் 6454. அப்படிங்கும்போது நம்ம முந்தானத்தை எடுத்ததில் 7 அப்படிங்கிறது கணக்கு வந்துச்சு. அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அப்படிங்கிறது கணக்கு வந்துச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. 7 6454 6454 6 வராமல் 7 வரும்னு சொன்னோம். அது ஏ போர்டில் 7 வந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி 6454 7. அப்போ 7க்கு 1 அப்படிங்கிறது நம்ம நேற்று கணிப்பில் சொன்னோம். அந்த 1ம் ஏ போர்டில் வந்துச்சு. சரி, 7க்கு 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 6454 6 வராமல் 7 வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 7க்கு 1 வந்துருச்சு. அப்படிங்கும்போது 1க்கு என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7க்கு 1னா 1க்கு 4 அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 4ங்கிற மாதிரி தெரியுது. சொல்லப்போனால் ஏ போர்டில் 3 அல்லது 4 இன்றைக்கி கணக்குப்படி. ஸோ உங்களுக்கு நான் இப்படி புரிய வைக்கிறேன். ஏ போர்டில் 3 அல்லது 4. பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரே எண்ணை தான் எடுக்கிறோம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம பி போர்டில் கொஞ்சம் நம்ம எடுக்கிற கணிப்பில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அதனால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் இந்த 7க்கு 1 அப்படின்னு வந்ததுனால 1க்கு 3 1க்கு 4ங்கிற மாதிரி பவரில் வருது. அப்படிங்கும்போது ஏபி 1 அல்லது 3 அல்லது 4, ஏபியில் 3 அல்லது 4. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஏன்னா இது மாதிரி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதனால் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி கேசிங்கில் வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? சரி, இப்போ பி போர்டில் நம்ம எடுத்தது நேற்று 2 வரலாம் 7 வரலாங்கிற மாதிரி கணக்கு பண்ணோம். ஸோ நேற்று வந்த கெஸ்ஸிங்கில் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதுதான் பி போர்டு. ஓகேங்களா? இதுதான் பி போர்டு. 8க்கு 9 9 9 8 4
4க்கு 9 அப்படிங்கும்போது 4க்கு 9னா நேற்று வந்து 4க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு 7 வரும்னு நான் நினச்சேன். ஆனால் 9க்கு 2 அல்லது 9க்கு 7ன்னு கணக்கு வைக்கும்போது அவன் என்ன பண்ணிட்டான்னா 9க்கு 8ன்னு கணக்கு வச்சுட்டான். ஸோ 9க்கு 8 திருப்பி 9க்கு 8. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத திரும்பி பார்ப்போன்னா இங்கே 984 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 984 வருமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு பெண்டிங் நம்பரில் பி போர்டில் இன்னும் 5 ரொம்ப நாட்களாக வராமல் இருக்குது. அந்த பெண்டிங் சார்ட்டை நீங்கள் வச்சாலும் நீங்கள் வந்து கெஸ் பண்ணி பார்த்துங்க. பெண்டிங் சார்ட்டில் 5 இன்னும் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற நண்பர்கள் எல்லாம் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிகிட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல 9க்கு 8க்கு 4 அப்படின்னா திருப்பி 9க்கு 8 4 வருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 4 வந்து ஏற்கனவே இதில் இருக்குது. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 தான், ஒரே ஒரு எண்ணு 5. சரிங்களா, பி போர்டில் ஒரே ஒரு எண்ணு தான், அது 5. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிறது பி போர்டில் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, ஓகே. இப்போ வந்து இதுக்கப்புறம் சி போர்டை பார்க்குறோம். சி போர்டில் வந்து என்ன கணக்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஏ பி சி இதை பார்த்துட்டோம். நீங்கள் பாருங்கள் உங்கள் கெஸிங்கில். ஏன்னா ஏன் வந்து நான் இப்போ ஏ போர்டில் 3 4 கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஏ போர்டில் 3 4 கொடுத்துருக்கேன். ஏன் 3 4 கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த 24ஆம் தேதி இந்த 25ஆம் தேதி பிப்ரவரியிலேருந்து இந்த ஒரு 8, அதாவது இந்த பக்கம் ஒரு 8 அந்த பக்கம் பட்டு ஒரு 13 நாட்களாக இந்த இடத்துல பாருங்கள் 3 4 இங்கே இன்னும் வராமல் இருக்குது. ஸோ அதனால் ஏ போர்டில் 3 4 அப்படிங்கிறது, ஏன்னா 1க்கு 4 டைரெக்டாக பவர் வரலாம். ஏன்னா நம்மளுக்கு சி போர்டில் பார்த்திங்கன்னா 4 4ன்னு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக நம்மளுக்கு 4 வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏ போர்டு அப்படிங்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு, அதாவது இது சி போர்டு கணக்கு எடுக்கும்போது ஏ போர்டில் 3 அல்லது 4, பி போர்டில் 5 அவ்வளோதான். சி போர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 நான் வந்து எடுத்துக்கல, விட்ருங்க. இந்த 1 வந்து நம்ம எடுத்துக்கல, விட்ருங்க. சரிங்களா, சி போர்டில் 5க்கு 7 7க்கு 8 8 7 57887 அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டில் நம்மளுக்கு என்ன கணக்கு பண்ணோன்னா சி போர்டில் வந்து ஏ போர்டில் வந்து நேற்று நம்ம வந்து 1 தான் கணக்கு பண்ணோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4 தான் கணக்கு பண்ணோம். ஓகேங்களா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 தான் கணக்கு பண்ணோம். ஏபிசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டு 5க்கு 7 7க்கு 8 8க்கு 7 6 6 5 7 887 4. ஸோ 7க்கு 4 அப்படின்னு வந்துருச்சு. 7க்கு நம்மளுக்கு வந்து சி போர்டில் 4 வந்துருச்சு. இது சொல்லப்போனால் இப்படி தான், இந்த பாருங்க, இது ஏ போர்டில் இருக்குது, இது அப்படியே இங்கே போனால் இதுதான் சி போர்டாக வரணும். நான் 7க்கு 4 தான் நம்ம வந்து நேற்று முந்தானத்து கணிப்புக்கு 7க்கு 4 தான் நம்ம கணிப்பு பண்ணோம். அது சி போர்டில் 4ஆகவே வந்துருச்சு. ஸோ 7க்கு 4 அப்படிங்கும்போது 7க்கு 2 2க்கு 6னா 7க்கு 4 அப்படின்னா என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கு 6 5. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 4 5 6 7 8 9 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் 0 வரலாமாங்கிற மாதிரி ஒரு கணிப்பு இருந்தாலுமே 7க்கு 4 அப்படின்னு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். 9க்கு 7 இது கிராஸ் பவர், 9க்கு 7 கிராஸு 2க்கு 8, அதாவது மேலே கீழே. அதுக்கப்புறம் இங்கே வர்றது எல்லாமே ப்ளஸ் மைனஸ் தான். 6க்கு 5 5க்கு 7 2க்கு 8 8க்கு 9 9க்கு 7 7க்கு 6 6க்கு 5 5க்கு 7 8 8 7 4 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 7க்கு 4 7க்கு 4ங்கும்போது சி போர்டு தான் கொஞ்சம் இன்றைக்கி டஃப்பாக இருக்குது. ஸோ சி போர்டு பார்ப்போம். ஏபியை பொறுத்த வரைக்கும் 35 45. சரி, சி போர்டை பார்க்கலாம். சரி நண்பர்களே, இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். இந்த இடத்துல இங்கே 8 7 1 நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, சாரி, இந்த இடத்துல வந்து இந்த 8 7 1 நோட் பண்ணிங்க. ஓகேவா, இந்த இடத்துல திருப்பி சொல்கிறேன் எங்கன்னு. இங்கே பாருங்கள், 8 7 0 இருக்குது. 0வுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 7 இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கே இருக்கிறது 8 7 1 இருக்குது. அப்படிங்கும்போது 0க்கு 7னா 1க்கு 8 அப்படின்னு வரணும். சரிங்களா, 1க்கு 0க்கு 7 அப்படிங்கும்போது 1க்கு வந்து 8 தான் வரணும். ஆனால் வந்து 8க்கு வந்து நம்மளுக்கு பவர் பார்த்திங்கன்னா 1. சரிங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்சு
8க்கு 7 7க்கு 4னா 1க்கு வந்து 8 தான் வருது. கணக்கு கரெக்டு தான். எப்படி அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சி போர்டு 7. நேற்று வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, சி போர்டில் நம்ம கணக்குப்படி 7க்கு வந்து 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். சி போர்டில் 1க்கு, அதாவது சி போர்டில் 4, இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு அப்படிங்கும்போது சி போர்டில் 4 நான் சொன்னேன். அப்போ 7க்கு 4 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 1க்கு வந்து 8 தான் நண்பர்களே வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 358 458 இதோட தான் முடியணும். சொல்லப்போனால் 358. இன்றைக்கி கொஞ்சம் வீடியோவில் ஒரு நாள் கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் நிறைய போராட்டம் இருக்குது தான் செய்யுது. 358 458 இதுதான் பாக்ஸ். சரி, 7க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு 4 வரணும். சரிங்களா? அப்படின்னா 8க்கு 4 அப்படிங்கிறது பவரில் இருக்குது. சரி, அப்படிங்கும்போது நம்மளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியை பொறுத்த வரைக்கும் 38 34. ஏசியில் 38 அதை பரட்டினா 83, 48 அதை பரட்டினா 84, 34 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 43, அடுத்தது பார்த்தீங்கன்னா 44. அவ்வளோதான். ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இத்தனை எண்கள் வருது. ஏன்னா திருப்பி அதை 38 திருப்பினா 83 வருது. அதே மாதிரி 34 திருப்பினா 43 வருது. அதே மாதிரி 44 வருது. 48 அதை பரட்டினா 84 வருது. ஸோ ஏசி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து 4 3 7 செட்டு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஏசி இன்றைக்கி இருக்கிற கணிப்பு. சரிங்களா? ஸோ 358 458 இது வந்து பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3 அல்லது 4 தான். இவ்வளோ தான் நம்ம கணிப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4 தான் கணக்கு. 4 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி ஆல் போர்டோட இன்றைக்கி கணிப்பாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். ஏபிஎஸ்சிபிசிலாம் நான் இன்றைக்கி மென்ஷன் பண்ணி கொடுக்கல. நான் மொத்தமாக ஏசியை தான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். இன்னும் நிறைய நண்பர்கள் உங்களுடைய ஆதரவு இன்னும் கொடுக்கல. நான் உங்களுடைய எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணி, ஏன்னா இவ்வளோ தூரம் கணிப்புகளை நம்ம எடுத்து ஒரு தகவல்களாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, நம்மளோட சேனலில் ஒரு சப்போர்ட்டாக ஒரு மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதோட எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதை ஒன்றுமே இல்லை, நான் வேறு எதுவுமே உங்கள்கிட்ட வந்து நான் கேட்கல. மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் ஷேரும் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி லைக் பண்ணி விடுங்க. சரிங்களா? திரும்ப அடுத்தது சந்திக்கிற அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.